ஓம் சாந்தி. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நான் நினைச்சேன் எந்த விதமான திருப்பி சொல்றதுக்கும் இருக்காதுன்னு சொல்லி ஒரு விடவும் இல்லாம நாங்க பிராமண ஃபேமிலியில தான் 7 மணிக்கு விடிய கதலாளி மணிக்கு நாங்க இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றோம். இது தொடர்ந்து தொடரப்போகுது முழு நாளுக்கு. இல்ல ஸ்பெஷல் காலை வணக்கம், மேரி கிறிஸ்மஸ். வெப்சைட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் தொடர்பு கொண்டதுக்கு நல்லது. தொடர்பு கொண்டது நல்லது. எத்தனையோ பரிசுகள் சென்டா கிளாஸ் எங்களுக்கு தாரார். உண்மையான சென்டா கிளாஸ் சார். மேல பிரம்ம பாபா சொல்ற இங்க நான் இந்த உலகத்துல வாழ்றேன். இப்ப 50 வருஷத்துக்கு கூட பாபா அங்க மேல சட்டில் ரீஜன்ல இருக்கிற அவியத்த நிலையில சக்திசாலியான பாபாவுடைய நினைவு சின்னம் இருக்குது அஜ்மீர்ல. பெரிய ஒரு நினைவு சின்னம். எத்தனையோ வருஷம் நிறைய கனவருஷங்களுக்கு இருக்கிறது. வெள்ளை பியர்டு, வெள்ளை தாடியும் வெள்ளை மீசையும் இல்லாத அவருடைய அந்த நினைவு சின்னம் அங்க இருக்குது அஜ்மீர்ல. அஜ்மீர்ன்ற இடத்துல தானே பிரம்ம பாபாக்கு இருக்கு. கடவுள் எத்தனையோ பரிசுகளுங்களுக்கு இந்த சங்கமயத்துல தார. மிக மிக கணக்க முதலாவது பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தா கீதாவில் சொல்லப்பட்டிருக்குது, தெய்வீகமான புத்தி. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பரிசுகளை கொண்டு வர. எங்களுடைய புத்தி கூட்டப்பட்டிருந்துச்சு. எப்போ இங்கேயோ எல்லாம் தெரிஞ்சிச்சு. திடீரென்று நாங்க பாட்ட வாரம் உடனடியாக எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் 3வது கண்ணென்ற ஆசீர்வாதம் கிடைக்குது. அதன் மூலம் தெய்வீக புத்தி கிடைக்குது. அழகான பரிசு இந்த சங்கமயம் தான். ஆனா நான் என்ன செய்யறேன், இந்த ஸ்பெஷலான பரிசை வச்சுக்கொண்டு என்ன செய்யறேன்? ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பரிசு கொடுக்கப்படக்குள்ள பரிசு வாங்குபவர் அந்த பரிசை கவனமா பார்த்துக்கொள்றது இருக்குது. பாபா கருணை நிறைந்தவர், பெரிய உதயம் படைத்தவர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுடைய புத்திய தூய்மையாக வச்சிருக்கிறதுக்காண்டி. அதன் மூலம் நாங்கள் நல்ல ஒளிரக்கூடியதாக வச்சிருக்கிறதுக்கு. எத்தனையோ குருமார்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்காத்தான் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்வினா. என்னுடைய புத்தி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 7 நாளைக்கு எந்த நாளுமே நிரம்பி கொண்டிருக்குது. ஆனா திரும்பி அது வாரத்துக்கு போக முடியாது. கடவுள் சொல்ற சரி, என்னுடைய குழந்தைகள், சின்ன குழந்தைகள், எப்படி அவளுடைய புத்திய நான் அவளுக்கு பாதுகாக்கன்னு தெரியாது. அதால நான் அவளுக்கு உதவி செய்ய போறேன். எவ்வளவு காலத்துக்கு? 33 வருஷமா. ஒரு ஒரு கட்டத்துல 33, அதை விட தாண்டி எத்தனை அவியத்த முரளிகள் எங்களுக்கு கிடைச்சிட்டது. ராஜபாய்ட்டு நாங்க கேட்டுக்கொள்ளலாம், எவ்வளவு அவியத்த முரளி எங்களுக்கு கிடைச்சது. சரி, பாப்தாதா அவியத்த பாப்தாதா தந்தன்னு சொல்லி 49 வருஷமாக பாபா தந்து இருக்கிறார்.
அதால அத்தனை முரளிகளும் புது புது முரளிகள் தந்து கொண்டிருக்கிறார். அதை துப்புரவாக்குற புத்திய துப்புரவாக்குறதுக்கு அதன் மூலம் அதை பிரகாசிக்க ஒளிரச் செய்யற. இதுல எனக்கு ஒரு பாகம் இருக்குதா? நிச்சயமாக பாபா நான் நினைக்கிறதை விட எத்தனையோ கணக்க உதவிகள் தானார் ஒவ்வொரு நாளும். அது என்னுடைய வேலை. விடிய காலத்துல இருந்து பகல் முழுக்க நான் என்ன செய்யணும், அதை திறந்து வச்சிருக்கணும், அதை யூஸ் பண்ணணும் முழு நாளும். ஆனா அந்த டச்சில் நான் அதை யூஸ் பண்ணாட்டில் அது புத்தி கொஞ்சம் கொஞ்சமா மூட துவங்கும். தூசி பிடி கொஞ்சம் கொஞ்சமா தூசி பிடிக்க தக்குது. கண்ணுக்குள்ள அப்படி தூசு போடுற மாதிரி. அந்த கண்ணுக்குள்ள தூசு வந்தா நடக்கும், கண்ணூகும். அதே மாதிரி நான் புத்தியை நான் பயன்படுத்தி கொண்டிருந்தா, மூன்றாவது கண்ணை திறந்து வச்சிருந்தா, தொடர்ந்து நான் தூய்மையாக அதை வச்சிருந்தேன்னா, கண்ணை திறந்து வச்சிருந்தா, டஸ்ட் போகாம தூசி போகாம வச்சிருந்தேன்னு சொன்னா, உடனடி பலன் என்னன்னு சொன்னா, புத்தி திறந்திருக்கும், மூன்றாவது கண் திறந்திருக்கும், நான் சந்தோஷமா இருக்கலாம். கிறிஸ்துமஸ் நாள்ல கடவுள் தார எத்தனையோ விதமான பரிசுகள் பொக்கிஷங்களை யோசிக்கிறேன். பாபா சொல்ற சிம்பிளா இலகுவாக அந்த மகிழ்ச்சியை எடுங்கோ, துன்பத்தை வாங்கி கொள்ளாதீங்க. முக்கியமான ஒரு ஆள் சாக்கார காலத்துல இருந்த ஒரு ஆளை பற்றி நான் அவருடைய ஒரு கதையை தெரிஞ்சு விடக்கூடிய இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, பாபா நான் சந்தோஷம் இல்லை என்று சொன்ன. பாபா திருப்பி திருப்பி இவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். நாங்க சங்கமயத்துல இருக்கிறோம், மதுவன்ல இருக்கிறோம், பாபாவோட இருக்கிறீங்க, இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி. அப்ப அவருக்கு கொஞ்சம் வெக்கமா வந்துட்டுது. பாபா என்ன சொன்னாருண்டு அவருக்கு, சரி அப்ப நீ இப்ப என்ன செய், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு துவங்குன்னு சொன்ன. எப்படி நான் இன்னொரு நாளுக்கு மகிழ்ச்சியை படுத்துறேன் நாங்க நினைக்க துவங்கக்குள்ள இன்னொன்று அது என்னண்டா அதுல இருந்து இன்னொன்று திரும்பி வரும் எனக்கு அவருக்கு. ஆனா இவர் சொல்லல, கருணை நிறைந்து நீ பிள்ளைன்னு விடுறேன்னு சொல்லல. நாங்க ஒரு நாளுமே நீ பார்க்கல பாபா இந்த மாதிரி கழிச்சத. தீதி தான் என்ன செய்தான்னு சொன்னா, இந்த இந்த ஆளோட தனிமுகமாக தீதி மன்மோகினி, இப்ப கனக தீதியில் அந்த காலத்து இப்ப வந்துட்டுனா, அப்ப ஒரு தீதி தான் இருந்தா, மன்மோகினி தீதி. அவரோட இருந்து சொன்னார். அவருக்கு சொன்னா, என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுடைய புத்தி சரியான கூர்மையா இருக்குது. அது சரியான கூர்மையா இருக்கிறதால உனக்கு அது கஷ்டத்தை தரும். அது ரெண்டு விதமா பயன்படுத்தப்படும். கத்தியால மரக்கறியும் வெட்டலாம், அதே நேரத்துல உங்களோட கையையும் வெட்டலாம். அப்ப நீங்க மற்றவர்களை பார்க்கக்குள்ள, அவையில பார்க்கக்குள்ள கூர்மையான புத்தியோட நீங்க பார்க்காதீங்க. வேலை நீங்க அப்படி பார்க்கக்குள்ள அவையில் இருக்கிற குறைபாடுகளை பார்ப்பீங்க. எல்லாருமே முயற்சியாளர்கள், எல்லாருமே முழுமையடைகிறதுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா, அப்ப நீங்க எப்பவுமே அவள்கிட்ட குறைகளை பார்க்கக்குள்ள கிரிட்டிசைஸ் பண்றீங்க. அது உங்களுடைய சந்தோஷத்தை அது இழக்க பண்ணுது. இந்த
குறிப்பு வந்து அப்ப ஞானத்தை நல்ல ஆழமா புரிஞ்சு கொண்டு உங்களுடைய பற்றுகள் எல்லாத்தையும் விடுறதுக்குள்ளேய நீங்க மற்ற கண்ட குறைகளை பார்க்க கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நான் மற்றாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப அது இயற்கையாகவே அது எனக்கு திரும்பி வரும். என்னுடைய 3வது கண் திறந்திருக்கும் பாபாவுக்கு. பாபா என் மூலம் நான் என்னத்தை பார்க்கணும் பாபா சொல்றத பார்ப்பேன். எல்லாருடைய சிறப்பிச்ச அம்சங்கள், அதன் மூலம் என்னுடைய சந்தோஷத்தை நான் நிலைநிறுத்தி கொள்ளலாம். இல்லாட்டி சங்கமயுகம் அப்படியே போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா போய்கொண்டிருக்குது. இப்ப 24 முடிஞ்சுது. இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன நடந்ததுன்னு சொல்லி? அதுல ஃபாஸ்டா போயிட்டுது. அப்ப இப்ப நாங்க அந்த ரெக்கார்ட் டேப் ரெக்கார்ட் கடைசி கட்டத்துல இருக்கோம். அது என்ன ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா? அதே மாதிரி சங்கம் யுகத்துல ஒரே ஒரு நேரம் நான் வந்து சேர்த்துக் கொள்றதுக்கு கடவுண்ட சக்திகளை, பொக்கிஷங்களை, தூய்மைய, எத்தனையோ பொக்கிஷங்கள் எனக்கு முன்னால இருக்குது. எத்தனையோ பொக்கிஷங்களை பற்றி பாபா சொல்லியிருக்கிற. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் முழுமையடைகிறதுக்கு பாபாட்ட இந்த பொக்கிஷங்கள் எடுக்கணும். என்னென்றாலும் நான் கொடுக்கக்குள்ள அது திரும்பி எனக்கு வரும். பலமாக பெருகி எனக்கு திரும்பி வரும். சங்கம யுகம், சாண்டா கிளாஸ், நிறைய கதைகள் சாண்டா கிளாஸை பற்றி இருக்குது. சாண்டா ரியலா இருக்கிறாரோ இல்லையோ உண்டு. இப்ப நாங்க என்ன சொல்லலாம்? சாண்டா வந்து உண்மையானவர் தான். சில குழந்தை பிள்ளைகள் செய்யலாம். எங்கள் பாபாவுன்ற குழந்தைகளுக்கு எங்களுக்கு சாண்டா கிளாஸ் இருக்கிறார். எவ்வளவோ பொக்கிஷங்களை தாரவர் எங்களோட இருக்கிறார். மற்றது என்ன? இந்த தெய்வீக பரிசன் என்ன பார்க்கிறோம்? என்னை பார்க்கக்கூடிய இருக்குது. யாருக்கு தெரியும் அவனுடைய நல்ல குணங்களை தெரியும். பாபாட்ட விறக்க முந்தி ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரியும், 2 கொஞ்சம் தெரியும். ஒரு ஆள் கையெழுத்து சொல்றேன். யாருக்கு தெரியும் பாபாட்ட விறக்க முந்தி எனக்குள்ள இருக்கிற குறைகள் இவ்வளவு இருக்குண்டு? எல்லோருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது. நான் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் பேருக்குத்தான் குறைகள் தெரியும். அந்த யூஸ்வல் இயற்கையாக இது என்னன்னு சொன்ன நல்ல விஷயங்கள் என்ன செய்யுது? இயற்கையாக கொஞ்சம் பேருக்குத்தான் தங்களோட குறைகளை தெரியும். 3வது ஞானக்கண் மூலம் எனக்கு வந்து 2 பார்க்கக்கூடிய இருக்குது. பாபாட்ட வந்த பிறகு நான் ஒரு காலத்துல தேவராகளா இருந்தேன். ஒரு பண்டிதரோ சன்னியாசிகளோ இந்த மாதிரி எல்லாம் படிப்பிக்க மாட்டோம். யாரும் சொல்லிச்சினமோ நீங்கள் தேவிகளாக இருந்தோம்னு சொல்லி. அப்ப இந்த பரிசை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு நான் தெரிஞ்சு கொள்றேன். அத்தோட நான் இப்ப என்ன செய்யணும்ன்றதும் எனக்கு தெரியுது. சக்கரத்தை பற்றின முழு விவரம் தேவையில்லை.
ஆனா ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், முதல் பிறப்புல எப்படி இருந்தேன், நான் முதல் முதல் மேலேருந்து வரக்குள்ள பரந்தாமத்துல இருந்து நான் எப்படி இருந்தேன், எப்படி இந்த உலகம் இருந்துச்சு. அந்த அழகான அந்த அந்த காட்சிய என்ன என்ன செய்யும் சக்திசாலியாக உருவாக்கி அதை வச்சு எப்பவுமே ஒவ்வொரு நாளும் உயிர் 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 உணர்வோட வச்சிருக்கணும். மூன்றாவது கண் திறந்திருக்கக்குள்ள நான் யாருன்னு தெரியக்கூடியா இருக்குது. மற்றாக்களோட நான் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய அந்த உயர்ந்த முதலாவது அந்த நிலையை நான் பார்க்கணும். மூன்றாவது கண்ணின் மூலம் அடுத்தது பாபா சொல்ற என்னுடைய பாதையை காட்டுறார். என்னுடைய கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போறார் கொஞ்சம் கொஞ்சமா. நான் மறந்துட்டேன் என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சு. ஆனா பாபா மறக்கல, பாபாவுக்கு தெரியும். பாபா நிச்சயமா அதுல நிறைய எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். பிரச்சனைகள் கவலைகள் வரும்போது நீங்கள் அந்த பாதை மிகவும் வழுக்கக்கூடிய ஒரு பாதையா இருக்குது. அது சில அப்ப பார்க்கக்குள்ள அது எனக்கு நடக்க நான் அப்படி எனக்கு அப்படி வராதுன்னு நினைக்க கூடாது. நான் விழ மாட்டேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. அது இன்னொரு ஆளுக்குன்னு சொல்லி நான் நல்லா இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. கோவிட் வந்த போது யூரோப்பில் கோவிடை பற்றி தெரிஞ்சு கதைச்சா 2020 யூரோப்பில் அது நடந்து கொண்டிருந்தது. நியூஸ் வந்துச்சுது. அதுபோல அன்னைக்குள்ள ஸ்பெஷலா இட்டாலியில நீங்க கிளாஸ் செய்யலான்னு கிளாஸ்ல கவர்மெண்ட் சொல்லிச்சுது. எனக்கு பெரிய ஆச்சரியமா என்னென்று கிளாஸ் செய்யாம இருக்கிறேன்னு சொல்லி. இந்தியாவிலேயோடு நாங்க நினைக்கவே இல்லை இந்தியாவுக்கு கோவிட் வருவோம். அது எங்களுக்கு வராது, அது வேற இடத்துல நடக்குதுன்னு நாங்க நினைச்சோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அப்படி நினைச்சது. இதுதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இதே மாதிரி பாபா சொல்றார், கவனமாயிருங்க குழந்தைகளே, இது வழுக்கக்கூடிய ஒரு பாதை. எவ்வளவோ குத்துச்சண்டைகள் வரும். நான் 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 ஓகே, எனக்கு ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கடவுள குழந்தை, இப்படி எல்லாம் நாங்க நினைக்கிறேன். கடவுள் எங்களுக்கு என்ன மாதிரி போறதுன்ற அந்த பாதையை காட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கணும். இன்னைக்கு கூட பாபா ஸ்ரீமத்தை பற்றி சொல்றார். ஸ்ரீமத் நான் மூலம் நான் பாதுகாக்கப்படுறேன். அந்த ஸ்ரீமத்திலிருந்து நான் விலகினேன் என்றார் பாபா. வரைஞ்சிருக்கிற அந்த சக்கரம் என்ற வட்டம், அந்த நான் ஆத்மான்ற அந்த நினைவில் இருங்கோ. நீங்கள் தான் போயிருக்கிறீர்கள் இந்த வட்டத்துல. இந்த இதை என்னுடைய புத்தியில வச்சிருக்க பண்றார். சுய தரிசனம் அந்த வட்டம். இதை சுத்தி என்னை நான் பார்க்கக்குள்ள நான் சேஃபாக பாதுகாப்பா இருக்கிறேன். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு வெளியில பார்க்கக்குள்ள எனக்கு பிரச்சனை வருது. என்னுடைய சந்தோஷம் இழக்கப்படும். நேர்மறை எதிர்மறை ரெண்டையும் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்ப என்ன நான் எனக்கு செய்தாலும் அதை நான் மற்றாக்களுக்கும் செய்ய போறேன். நான் பாதுகாப்பாக ஆத்மாவை பார்த்து என்னுடைய இயற்கையான அந்த ஒரிஜினல் குணத்துல சக்தியில என்னுடைய அந்த நிலையில இருக்கக்குள்ள மற்றது எல்லாமே அகற்றப்பட்டுடும். எல்லா விதமான குறைபாடுகளும் அகற்றப்பட்டுடும். எப்படி நான்
ஒரு நாள் பின்னிரம் 7 மணி போல வரவர் அதிகமாக சில நாட்கள்ல 4 மணி விடியவும் மட்டும் இருப்பார். டிசம்பர் 31, ஜனவரி 1 முழு 10:30 மட்டும், அடுத்த நாள் 10:30 மட்டும் இருப்பார். அது சுகதாமத்தை ஓப்பன் பண்ற அந்த நாட்கள் நடந்துச்சு. ஸ்பெஷலான ஒரு நாள். பாபா எங்களோட பின்னிரத்திலிருந்து நைட்டில இருந்து அடுத்த நாள் மட்டும் 10:30 மட்டும் இருந்திருக்கிறார். யாரோ ஒரு ஆள் ஒரு கொமெண்ட் சொல்லிச்சிடாம், அவர் ஞானத்துல இருக்கல, என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த ஒரு ஆள் வந்திருந்துச்சுன்னா எனக்கு விலங்கல்ல கடவுள் தான் கதைக்கிறாருன்ட்டு. ஆனா முழு இரவு நான் இருந்த போது நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதனால் இது செய்ய முடியும். ஒரு கடவுளாத்தான் இருக்கணும். அவை தினம் அனுத்தியாலும் எப்பவுமே நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே, உயர்ந்த சிந்தனைகள், உங்களை என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரியே கதைக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். அதை அவர் காட்டிட்டு போகும். அந்த அந்த மீட்டிங் யார் வந்து கேட்கிறான். அதே மாதிரி நீங்களும் சில நாட்கள் இந்த அனுபவங்களை பெற்றிருக்கலாம் இருக்கிறார்கள். பாபாவுண்ட அடிகள்ல இருந்து என்ன விஷயம் உங்களுக்கு வருகிறது. எப்பவுமே பாபா உயர்த்தி கதைக்கிறது உங்களை உயர்த்துறதுக்குரிய தெய்வீக புத்தி. இது எல்லாத்தையும் நான் அனுபவம் பண்றதுக்கு, ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்றேன். நீங்கள் பாபாவையும் பார்க்குறீங்க. எத்தனை பேரும் உண்மையா சொல்ல முடியும், நான் கடவுளை தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி. பாபா என்ன சொல்றாரு, எத்தனையோ மில்லியன் கணக்கால ஒரு கொஞ்சம் பேர், ஒரு கைப்பிடி அளவினர் தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் உண்மையா நான் எப்படி இருக்கின்றத. இப்ப நான் இந்த 3வது கண்ணை திறந்து கிளியராக ஒவ்வொரு நாளும் கடவுளை நான் தெரிஞ்சு கொள்றேன். கொஞ்சம் கொஞ்சமா கூட 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 இறைவனை தெரிஞ்சு கொள்றேன். என்னுடைய யோகா மூலம் மட்டுமில்ல, யோகாவும் இருக்குதுதான், அதோட முரளிகள் மூலம் அவரை புரிஞ்சு கொள்றது, உண்மையாக உண்மையாக கூட 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 புரிஞ்சு கொள்ள முடியல. அப்படி இருக்கக்குள்ள பாபாவோட நான் வைக்கிற அந்த தொடர்பு உயர்ந்ததாக இருக்கு. அதோட பாபாவோட உதவியும் எனக்கு கிடைக்கும். அப்ப இது எனக்கு தேவையான ஒன்று. பெரிய ஒரு எனக்கு கிடைச்சிருக்கு. பாபாவை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். பாபாவை கூட கூட தெரிஞ்சு கொள்றதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு, யாருடைய பிரம்ம பாபாவை என் மூலம் அவர் செய்கிறார் என்று தெரிஞ்சு கொள்றது. அவர் உலக ரீதியில நல்ல உயரமான அழகான ஒரு மனிதனா இருந்தார். ஆனா ஆக்களுக்கு அவரை புரிஞ்சு கொள்ள முடியல. இவர் இவரை யூஸ் பண்ணி கடவுள் கதைக்கிறார்ன்றத அம்மாவை முன்னுக்கு வச்சிருக்கிறதுக்கு, மற்ற சிஸ்டர்ஸை வச்சிருக்கிறது. பாபா எப்பவுமே பின்னால இருந்தார். அந்த இதே மாதிரி பக்தியில கூட மெமோரியல் நினைவு சின்னங்கள், தாயத்தான் ஜெகதம்பாள் அம்மனை முன்னுக்கு வைக்கிறார். ரொம்ப பாபான நினைவு சின்னம் இல்லை, அம்மன் தான் கூட. அந்த மனிதன் அவ்வளவு பணிவாகவும் உயர்ந்த சிந்தனைகளும் கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருந்தார். என்னுடைய 3வது மூலம் நான் கடவுளின் அந்த வாகனத்தை தெரிஞ்சு கொண்டேன். முழுமையாக தன்னை மறைச்சு வச்சிருந்தார்.
சிவபாபா மட்டுமில்ல, அதோட பிரம்ம பாபாவும் பிரம்ம பாபான்ற அந்த பாகத்தை தெரிஞ்சு கொண்டு அந்த வாகனம் அவரை நாங்க எப்படி பார்க்கிறோம், கிரேட் 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 ஃபாதர் கிராண்ட் ஃபாதராக பார்க்கிறோம். ஆதி மனிதன் சொல் கடவுள் கிரைஸ்ட் கிரைஸ்ட் கிறிஸ்துமஸ் தான் எங்க கிரைஸ்ட படிச்சு அவனோட ஃபாதர். ஆனா கிரேட் கிராண்ட் ஃபாதர். நாங்கள் எங்களை பார்க்கிறோம், பாப்தாதாவை பார்க்கிறோம், முழுச்சக்கரத்தையும் பார்க்கிறோம். ஒரு ஒரு பக்கத்துல ஒரு நாளைக்குரிய கொண்டாட்டங்கள், நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன கொண்டு வர போகுதுன்னு தெரியாது. இப்ப முன்னுக்கு இருக்கிற எதிர்காலத்தை இவ்வளவுல நிறைய கவலைகள் இருந்தாலும் நான் அந்த கவலை மலைகளை விளக்குறதுக்குரிய ஒரு கருவியாக இருக்கிறேன் நான். மழை விழுந்தா என்ன செய்யறோம், நாங்க அந்த என்னுடைய கைய வார்த்தைகளால செயல்களாக எண்ணங்களால கொடுத்து அவளுக்கு அமைதிய கொடுக்கக்கூடிய இருக்குதா. இன்றைக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டமாக இருந்தாலும் வெளியில கனாக்கள் இந்த கொண்டாட்டங்களுக்குள்ளே கவலைகள் துன்பங்களோட இருக்கிறார். எங்களுடைய யோகா நினைவு அவைகளுக்கு அவைகளை உயர்த்தக்கூடியதாக, அவைகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும்.